அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கொடுக்குற உரிமைகள் தனிச்சிறப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இஸ்லாம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்குற ஒரு மார்க்கம், ஒரு மதம், பெண்களுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குற ஒரு மதம், இஸ்லாம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு மதம், ஒரு மார்க்கம் அப்படிங்கிறத நம்மால் தெரிஞ்சுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறப்பிற்கு முன்னாடி, இறப்போட தருவாயில் வஃபாத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, சஹாபாக்கள் கிட்ட வலியுறுத்தி சொல்லுவாங்க, என்னுடைய தோழர்களே, பெண்கள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்துருங்க, அவங்களுக்குரிய உரிமைகளை சரிவர கொடுத்துருங்க, அதில் எந்த குறையும் வச்சிடாதீங்க, அவங்கள நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறப்பின் தருவாயிலையும் நம்ம முஸ்லிம்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே ஒரு ஒட்டக ஓட்டி, பெண் இருக்கிற ஒரு ஒட்டகத்தை வேகமாக ஓட்டிக்கிட்டு போவார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் மெதுவாக போங்க, பெண்கள் கண்ணாடி போன்றவர்கள், அந்த கண்ணாடியை உடைச்சிடாதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள், நம்ம இஸ்லாம் கொடுக்குற கண்ணியத்தை யோசிச்சு பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தோட சட்டத்தில் ஒரு பெண் விபச்சாரம் செய்யப்பட்டிருக்காங்க, ஜினா செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அந்த விபச்சாரம் செய்தவனை, அந்த குற்றவாளியை கொல்றதுக்கான உரிமையை, அனுமதியை கொடுக்கும் இஸ்லாம். இஸ்லாத்தில் கொலை செய்தல் அப்படிங்கிறது மன்னிக்கவே முடியாத, அல்லாஹ் மன்னிக்காத மிகப்பெரிய பாவம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெண் தன்னை விபச்சாரம் செய்த குற்றவாளியை கொல்றதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்துருக்கு. பொதுவாகவே இஸ்லாத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்கள் தன்னோட கருவை கலக்கிறதுக்கு, அபார்ஷன் பண்ணுறதுக்கு இஸ்லாம் எப்போவுமே அனுமதி கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் ஒரு பெண் விபச்சாரம் செய்யப்பட்டுட்டாங்க, அவனுடைய அந்த குற்றவாளியுடைய குழந்தை கருவாகியிருக்கு அப்படின்னா, அந்த குழந்தையை அபார்ஷன் பண்ணுறதுக்கும் அந்த பெண்ணுக்கு உரிமையை கொடுக்கும் இஸ்லாம். திருமண விஷயத்தில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற உரிமை என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்லும், ஃபோர்ஸ்டு மேரேஜ் நாட் அலவுட். எந்த ஒரு பெற்றோருமே அவர்களுடைய பெண்ணை, அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணை வற்புறுத்தி, வலியுறுத்தி திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது. ஈவன் அந்த பெண்ணோட பெற்றோருடைய விருப்பத்தையும் தாண்டி அந்த பெண் அந்த பெண்ணுக்கு பார்த்துருக்கிற ஆணை விரும்பலை அப்படின்னா அவங்க அந்த ஆணை திருமணம் முடிச்சுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களுக்கான வருங்கால கணவரை, அவர்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை தேர்ந்தெடுக்கிற முழு உரிமையை, அதிகாரத்தை இஸ்லாம் கொடுத்துருக்கு. அவங்க மறுத்துட்டாங்க, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். ஒவ்வொரு ஆணும், முஸ்லிமான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மார்க்க கல்வியை தேடி பெறுவது கட்டாய கடமைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது கல்வியை தேடி பெறுறது, எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது, இஸ்லாம் பெண்களுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா அப்படின்னு இன்றைக்கி நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, இஸ்லாம் பெண்களுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கு ஆர்வமூட்டி இருக்குது, அதை கட்டாயமாக்கியிருக்கு. கல்வி கற்றுக்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கட்டாயம்னு சொல்லுது இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கிட்ட ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அதாவது ஒரு தாய் துவா செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தாயுடைய துவா மறுக்கவே படாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண் துவா செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அந்த துவாவை அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் ஆக்கிடுவான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருப்பாங்க. அங்கே வர்ற ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் அதிகமாக மரியாதை கொடுக்க வேண்டிய, கண்ணியம் செலுத்த வேண்டிய நபர் யாருன்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, உன்னுடைய தாய். அந்த மனிதர் மறுபடியும் கேட்பார், யார் சொல்ல, உன்னுடைய தாய்க்கு பின்னாடி யார்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மறுபடியும் உன்னுடைய தாய் அப்படின்னு. மறுபடியும் அந்த மனிதர் அதே மாதிரி கேட்பார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது முறையும் சொல்லுவாங்க, உன்னுடைய தாய்க்கு தான் நீ அதிகபட்சமாக கண்ணியம் செலுத்தணும், மரியாதை செலுத்தணும் அப்படின்னு. அதற்கு பின்னாடி 4வது முறை இதே கேள்வி அந்த மனிதர் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, உன்னுடைய தந்தை.
அப்போ தந்தையை விட, ஒரு ஆணை விட தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு அதிகபட்ச கண்ணியத்தை, மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில சொல்லுவாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சுப்ஹானல்லாஹ். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் தாயுடைய பாதத்துக்கு கீழே, காலுக்கு கீழே தான் இருக்குன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு விளக்கம் எழுதுகிற, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற முஹத்தீஸீன்கள் எழுதுவாங்க, சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு தாய்க்கு ஒரு மகன் கட்டுப்பட்டு நடந்துட்டாரு, அவருடைய வாழ்நாள் முழுக்க கண்ணியமாக அந்த தாய்க்கு நடத்தியிருக்கிறாரு, அந்த தாயை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னாலே அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். ஏன்னா அந்த தாயோட பாதத்துக்குள்ள தான் சொர்க்கம் இருக்குது. அதே ஒரு மனிதர், ஒரு முஸ்லீம் தன்னுடைய தாயை ஒழுங்காக பார்த்துக்காம ஹஜ்ஜு செய்கிறாரு, எவ்வளவோ அமல்கள் செய்கிறாரு, உம்ரா செய்கிறாரு, ஐவேளை தொழுகிற ஒரு தொழுகையாளியாக இருக்கிறாரு அப்படின்னாலும் அவர் தன்னுடைய தாயை சரிவர கவனிச்சுக்கல, தாய்க்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை அவர் சரியாக கொடுக்கல அப்படின்னா அவரால் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு முஹத்தீஸீன்கள் எழுதுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க, ஒரு தாயுடைய முகத்தை பார்ப்பதே ஒரு அமல் தான். தாயுடைய முகத்தை பார்த்தா அல்லாஹ் அந்த அடியாருக்கு நன்மையை எழுதுறான், அந்த அடியாருடைய பாவங்களை மன்னிக்கிறாங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இருக்கிற கண்ணியத்தை யோசிச்சு பாருங்க இஸ்லாத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆண் திருமண நேரத்தில் ஒரு பெண்ணை மனைவியாக கொண்டுட்டு வரும்போது தான் அவருடைய இஸ்லாத்தில் பாதியை பரிபூர்ணமாக்குறாரு. அதாவது நமக்கு வர்ற நம்மோட பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், நமக்கு வர்ற நம்முடைய மனைவி, அந்த பெண் நம்முடைய இஸ்லாத்தில் பாதியை பரிபூர்ணமாக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஒரு ஆண் அவருடைய பெண் பிள்ளையை, அவருடைய மகளை நல்லபடியாக வளர்த்து சரியான வயது வர்றப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக திருமணம் முடிச்சு கொடுக்குறாரோ அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு, அந்த ஆணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிடுறான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனித்து பாருங்கள். அப்போது ஒரு பெண் தாயாக வரும்போது நம்மளோட சொர்க்கத்துக்கு காரணமாகறாங்க, நம்மளோட மனைவியாக வரும்போது நமக்கு சொர்க்கத்தை கொடுக்குறாங்க, நமக்கு மகளாக வரும்போது நமக்கு சொர்க்கத்தை கொடுக்குறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க இஸ்லாத்தில் பெண்கள்னாலே பரக்கத்துன்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் பெண்களை அடிக்கிறது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய 11 மனைவிமார்களில் ஒருத்தரை கூட ஒரு சமயத்தில் கூட கை ஓங்குனதே கிடையாது. இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான பண்பு. பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. கடைசியாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள், நம்ம இஸ்லாத்தில் எந்த ஒரு அடியாருக்கும் எந்த சமயத்திலையும் சரியான நினைவில் இருக்கும்போது தொழுகையை விட்டுறதுக்கு அனுமதியே கிடையாது. நின்றுக்கிட்டு தொழுக முடியாட்டியும் உட்காந்து தொழுகணும், உட்காந்து தொழுக முடியாட்டி படுத்துக்கிட்டு தொழுகணும், படுத்துக்கிட்டும் தொழுக முடியலாட்டி சைகை செஞ்சாவது தொழுகணும்னு சொல்லுவோம் இஸ்லாம். ஆனால் அதே இஸ்லாம் சொல்லும் பெண்களுக்கு மாதம் அந்த பீரியட்ஸ், மாதவிடாய் நாட்களில் தொழுகையிலிருந்து விலக்கு கொடுக்குது இஸ்லாம். எங்கள் ஹஸ்ரத் தான் இந்த ஹைல் நிஃபாஸோட பாடத்தில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணாங்க. அல்லாஹ் பொதுவாகவே தொழுகைன்னு வந்துட்டால் தன்னுடைய அடியார்கள்கிட்ட அவ்வளவு கண்டிப்போடு நடந்துக்குவான். ஆனால் இதே தன்னுடைய அடியார்களில் பெண்களில் அந்த மாதவிடாய் சமயத்தில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து சொல்லுவானா, என்னுடைய அடியார்கள் இவ்வளவு சிரமப்படுறாங்களே, மாதம் இந்த ஒரு மாதவிடாய்ங்கிற ஒரு பெயினை அவங்க கோத்ரோ பண்ணுறாங்களே, மாதம் அப்படி ஒரு கடுமையான வலியை அவங்க சகிச்சுக்கிறாங்களேன்னு அல்லாஹ் அவங்க மேலே இரக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு கௌரவம், பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கண்ணியம் தான் மாதவிடாய் நாட்களில் அவங்களுக்கு தொழுகை கடமை கிடையாது. ஈவன் அந்த மாதவிடாய் நாட்கள் கழிஞ்சதுக்கு பின்னாடியும் கடந்து போன தொழுகைகளை கலா செய்யணும், மறுபடியும் எடுத்து தொழுகணுங்கிற கட்டாயமும் அந்த பெண்களுக்கு கிடையாது. முழுமையான ஒரு விடுதலை எல்லாம் கொடுத்துட்றான், சுதந்திரத்தை கொடுத்துட்றான் அந்த பெண்களுக்கு. இஸ்லாத்தில் தொழுகை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை. அந்த கடமையில் அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த சலுகையிலிருந்தே இஸ்லாம் பெண்களை எந்த இடத்துல வச்சிருக்கு, எவ்வளவு கண்ணியம் கொடுத்துருக்கு, அவங்களுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு உரிமைகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்.
அல்ஹம்துலில்லாஹ். ஆக வல்ல அல்லாஹ் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஈருலக வெற்றியை தருவானாக. வல்ல அல்லாஹ் ஒவ்வொரு பெண்ணையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.